Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சியில் சாராயம் தயாரிக்க புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டது என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்தார். இதுகுறித்து புதுச்சேரி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தினர். சாராய பின்னணியில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி மடுக்கரையைச் சேர்ந்த குட்கா வியாபாரி ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி கடலூர் சிறையில் இருந்துள்ளார். அப்போது அவரிடம் சிறையில் அறிமுகமான சங்கராபுரத்தைச் சேர்ந்த நபர் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை கேட்டுள்ளார். அதற்கு மடுக்கரை ஆசாமி எனக்கு சாராயம் பற்றி தெரியாது என கூறினாராம். ஆனால் விழுப்புரத்தில் எனக்கு தெரிந்த மாதேஷ் என்பவர் இருக்கிறார், அவருக்கு அது பற்றி தெரியும் என அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். அதன் பிறகு சங்கராபுரம் ஆசாமியை மாதேஷ் தொடர்பு கொண்டார். சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இருந்த ஆன்லைன் மூலம் மெத்தில் டெர்மைட் ஆயில் 10 கேன்கள் ஆர்டர் செய்துள்ளார். இந்த கேன்கள் விருதாச்சலத்தில் உள்ள ஒரு செராமிக்ஸ் நிறுவனத்திற்கு சென்றுள்ளது. அங்கிருந்து கெமிக்கல் கேன்களை எடுத்து வந்த மாதேஷ் தனது வீட்டில் பதுக்கியுள்ளார். அதில் 2 மட்டும் சங்கராபுரத்தைச் சேர்ந்த நபருக்கு விற்றுள்ளார். அவர் சாராய வியாபாரி சின்னதுரை மூலம் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜிடம் விற்றுள்ளார். இந்த மெத்தனால் தான் 52 பேரின் உயிரை குடிக்க காரணமாக இருந்துள்ளது. இப்போது மெத்தனால் கடத்தல் நெட்வொர்க் குறித்து புதுச்சேரி போலீசார் அலசியுள்ளனர். மத்திய உள்துறைக்கும் தமிழக போலீசாருக்கும் அறிக்கை தர முடிவு செய்துள்ளனர்.